இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது, அதுல பிரச்சனை. அதை நான் வெளிப்படையாக மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். அடி என்பதெல்லாம் கணக்கல்ல, சொல்லாமல் திறந்து விட்டது தான் குறை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றதுக்கு வல்லி அதே பேசிட்டீங்களா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவாக செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நானாக சொல்லவில்லை, அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? சரி, தவறான தகவல் சொல்றீங்க. முதலமைச்சர் இல்ல உட்காருங்க, நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தாரேன். நான் தான் முதலமைச்சர். இல்ல அவங்க நிக்காங்க, நீங்க அதுக்கும் சொல்லாமல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. நான் சொல்லல, உங்களுடைய ஆட்சி காலத்தில் சிஏஜி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. இதே சட்டமன்ற அவையில் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு நீங்களே வச்சுங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உயிரிழப்புகளுக்கு காரணம் மனித தவறு தான். என்ன காரணம், என்ன இதுக்கு விளக்கம்? இதை விட விளக்கம் சொல்லணுமா? அந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, இருக்கு, ஆதாரம் இருக்கு. அது உங்கள் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது. அதை வச்சு தானே தெளிவாக சொல்கிறேன்.